ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக ஒரு சிக்கன் குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். மசாலாக்கெல்லாம் ரொம்ப அதிகம் சேர்க்காமல் வீட்டில் இருக்க மல்லித்தூள் மிளகாய்த்தூள் வச்சே ரொம்ப சிம்பிளாக 15 to 20 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொரிய விடுங்க. சோம்பு நல்லா பொரியட்டும். இது கூட ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு மராத்தி மொக்கு, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு டைம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே. இப்போ இது கூட ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா இந்த மாதிரிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு இது ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 1 கிலோ அளவில் சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இதை எல்லாத்தையும் நல்லா இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 3 பெரிய சைஸில் பழுத்த தக்காளியை இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பியூரியாக சேர்க்கும்போது நமக்கு குழம்பு நல்லா திக்னஸ் கொடுக்கும். இதையும் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மூடி வச்சு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா சுருண்டு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை சேர்த்து நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதோட தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு இதை மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நாம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் குழம்புக்கு மிளகாய்த்தூளை விட மல்லித்தூள் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணியாச்சு. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை ஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மசாலாவை அந்த சிக்கனில் இருக்க தண்ணி கூட சேர்த்து நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 2 உருளைக்கிழங்க தோல் எடுத்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இதையும் நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குது, அதனால் நான் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை மூடி வச்சு கொதிக்க விட்டுறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையே ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. பாருங்கள், ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. நமக்கு சிக்கன்னால் நல்லா வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பாருங்கள், நம்ம இந்த மாதிரி அமுக்கி பார்க்கும்போது நமக்கு நல்லா நசுங்கி வரணும். அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சுங்க. நல்லா கமகமனு வாசனையோட கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிருச்சு. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு ஷீலா எர்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.